ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். என்னடா இவ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்குக்கு பிரிண்ட்டு போட்டாச்சு. 2 பேர் வந்து இந்த ப்ளவுஸ் நாங்கள் ஒர்க் பண்ணோம். ஸோ ஏன்னா வந்து கஸ்டமர் வந்து 3 டேஸில் கேட்டிருந்தாங்க. ஃபாஸ்ட்டாக இது ஒரு ப்ரைடல் ஹெவி ஒர்க்கு, ஜர்தோசி அண்ட் ஹேங்கிங்ஸு அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் ஒர்க்கு. ஸோ எல்லாமே வந்து இந்த ப்ளவுஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, பேக் நெக்குக்கு போட்டுட்டேன். அந்த சைடில் வந்து என்னோடய ஒர்க்கர் வந்து பீட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த சைடு வந்து ஹேங்கிங்ஸ்க்காக பிரிண்ட்டு போட்டுட்ருக்கேன். ஸோ எதுக்கு தனியாக இன்னொரு ஃப்ளவர் எடுத்து வரைஞ்சி பேக் நெக்கில் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டில் இருந்த ஃப்ளவரையே வந்து அப்படியே வச்சு அது கார்பனோடவே இருந்தது. நான் ஹேண்டுக்கு ஆல்ரெடி பிரிண்ட்டு போட்டதுனால அந்த பேப்பர் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே எடுத்து பேக்கில் வந்து நான் ஹேங்கிங்ஸ்க்கு ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ளவர் வந்து பெருசுன்றதுனால நான் என்ன பண்ணேன்னா பேக்கில் வந்து 3 ஃப்ளவர் தான் போட முடிஞ்சுது. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஃப்ளவர் நான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ளவரை கொஞ்சம் சின்னதாக பண்ணி 4 ஃப்ளவரும் பேக்லேயே வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ பேக் நெக்கும் முடிஞ்சிடுச்சு, ஃப்ரண்ட்டும் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து நான் டம்மியில் போட்டு உங்கள் கூட என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஹேங்கிங்ஸும் தச்சுடுவோம். இப்போ வந்து நான் இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணேன்னா, ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ண பிறகு தான் ஹேங்கிங்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு தோணுச்சு, எதுக்கு நம்ம இப்படி தைக்கணும், ஹேங்கிங்ஸும் அதிகமாகுது, அது மட்டும் இல்லாமல் நமக்கு கஷ்டமாகவும் இருக்குது, அப்படி வச்சு தைக்கவும் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்களேன், டெய்லர்கிட்ட நீங்கள் சொல்லிவிடுங்க முன்னாடியே நான் இது மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கீழே வந்து பார்த்து தைச்சிக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களால மிஷினில் வந்து அடிக்கும்போது பீட்ஸ் வந்து உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா எங்கள் டெய்லர் அப்படி தான், நான் சொல்லிவிடுவேன் முன்னாடியே. அவங்க எனக்கு வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கோங்க, நான் இங்கே ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன், அது மடித்து தைக்கும்போது உங்களுக்கு அது சரியாயிடும். ஏன்னா எப்படினாலும் இதுக்கு லைனிங் கொடுத்து அப்படியே தானே மடித்து தைக்க போகிறாங்க. நம்ம நார்மல் ப்ளவுஸ் மாதிரி எம்மிங்லாம் பண்ண போகிறதில்ல, காட்டன் ப்ளவுஸ் மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ளவுஸ் போடும்போது ஹேங்கிங்ஸ் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப பெஸ்ட்டு. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடித்த பிறகு நீங்கள் ஹேங்கிங்ஸ் போடாதீங்க, அது ரொம்ப கஷ்டம். இப்போ இதுனா உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அந்த கரெக்டாக அந்த தள்ளி தள்ளி போடலாம். நம்ம ஸ்டிச்சிங் பண்ண ப்ளவுஸில் ஹேங்கிங்ஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப நெருக்கமாகவும் ஆகிடுது. ஸோ அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த டேப்லெட் பீட்ஸ் வந்து என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, சாரியோட கலர் வந்து பீகாக் க்ரீனு. ஆனால் உங்களுக்கு ஃபோட்டோவில் வீடியோஸில் வேறு மாதிரி கலர் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீச் கலர் ப்ளவுஸு, ரொம்ப டார்க் பீகாக் க்ரீன் கிடையாது. எப்படி சொல்கிறது, ஒரு ப்ளூவும் க்ரீனும் சேர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு க்ரீனு, சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஹேங்கிங்ஸ் வந்து நான் 3ஆம் நம்பர் பீடு, அதாவது 4 3ஆம் நம்பர் பீடும், ஒரு சுகர் பீடு, ஒரு டேப்லெட்ஸ் பீட்ஸ் அந்த மாதிரி வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடித்த பிறகு டம்மியில் போட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து இந்த டம்மிக்கு கச்சிதமாக இருந்தது. ஸோ நான் வந்து இதில் என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் அந்த கொடி டிசைன் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டோம். அந்த கொடியில் வந்து ஒரு லீஃபில் வந்து சுகர் பீட் லோடடு, ஒரு சைடு வந்து த்ரெட் லோடடு அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு அவுட்லைன் சுகர் பீட் போட்டுக்கிட்டோம். அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே பிங்க் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் பீட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கிட்டோம். ஹேண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக பண்ணியிருந்தோம். 2 பார்டர் கொடுத்துருந்தோம் ஹேண்டில். ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு ஃப்ளவர் வந்து ஜர்தோசி ஃபில் பண்ணிக்கிட்டோம், லீவ் ஸ்டிச்சஸ்ஸு. அண்ட் அதுக்கப்புறம் சுற்றி வர லீவ்ஸ் எல்லாமே வந்து லோடிங்கு, ஜர்தோசியும் லோடிங் தான். ஆனால் வந்து என்ன பண்ணேன்னா நடுவில் மட்டும்தான் ஜர்தோசி போட்டேன், மற்ற சுற்றி இடத்துலலாம் வந்து த்ரெட்லேயே கொடுத்துக்கிட்டேன். ஏன்னா உங்கள் த்ரெட் வந்து நிறைய இருக்கணும், கோல்டு ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால மற்ற எல்லா இடத்துக்கும் வந்து நான் த்ரெட்டு லோடிங் கொடுத்துக்கிட்டேன். ஆனால் பேக் நெக்கில் வந்து என்ன பண்ணேன்னா நான் 3 ஃப்ளவர் ஜர்தோசியும் நடுவில் 2 சைடில் மட்டும் 2 த்ரெட்டில் வந்து ஃபில்லிங் கொடுத்துருந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இப்படி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க கஸ்டமர் த்ரெட்டு நிறைய வேணும், ஜர்தோசி கோல்டு ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த ஐடியா பண்ணிட்டோம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் ஆஸ் யூஷுவல் வந்து நான் அந்த சாரீ கலரில் வாட்டர் ஃபில்லிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நடுவுலையும் வந்து நான் இப்போ ஜர்தோசி போட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கு நடுவுலையும் வந்து நான் கட் பீடில் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துருந்தேன், பிங்க் கலர் கட் பீடில், ஏன்னா கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும்னு. அதேமாரி ஃப்ளவர்லேயும் வந்து அந்த ப்ளூ கலர் லோடிங் கொடுத்துருந்தேன் பாருங்கள், லீஃப் டைப்பில், அதுக்கும் நான் கோல்டு கலர் சுகர் பீடு லைன் பண்ணியிருந்தேன். ஸோ பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கோல்டு கலரில் சுகர் பீடில் ஜர்தோசியில் ஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஃப்ளவர் வந்து
லீஃப் டைப்பில் வந்து லோடிங் பண்ணியிருக்கேன். அண்ட் அதேமாதிரி ஜர்தோஸ்லேயும் லோடிங் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்லேயும் வந்து அங்கங்கே பிங்க்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பீச் கலர் ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பீச்லேயே ஒரு பிங்க் இருக்கும் பாருங்கள், டார்க்காக அந்த பிங்க் தான் வந்து நான் அதுக்கு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே க்ரீன் ஸ்டோனும் வந்து நடுவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் பீடில் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ ஹெவி ப்ளவுஸு அண்ட் ஹேண்டில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் போட்டிருக்கோம். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் போட்டுட்டு அங்கங்கே 4ஆம் நம்பர் பீட்ஸும் வந்து நாங்கள் நடுவில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து போட்டோம். பேக் நெக் வந்து நான் போட்டிருந்தோம், பேக் ஃப்ரண்ட்டு, ஹேண்ட் வந்து இன்னொருத்தவங்க போட்டிருந்தாங்க, ஒர்க்கர்ஸ் போட்டிருந்தாங்க. ஏன்னா 4 நாளில் முடிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஹெவி ஒர்க் வேறு. ஸோ இதோட ப்ரைஸும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஹேங்கிங்ஸ் வேறு நான் பாரிஸில் ஆர்டர் போடும்போது மாற்றி அனுப்பிட்டாங்க. ஸோ அது ஒரு பக்கம் டென்ஷன். லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த டேப்லெட் பீட்ஸ் வந்து கலர் மாற்றி அனுப்பிட்டாங்க. ஸோ திருப்பியும் வந்து நான் அந்த த்ரெட்டோட ஷேட் எடுத்து அந்த ஷேட் நம்பர் அவங்கள த்ரெட்டோட ஷேட் எடுங்க கடையில் ஃபோன் பண்ணி சொல்லி அப்புறம் த்ரெட்டு எடுத்தாங்க. த்ரெட்டோட ஷேடை வச்சு அப்புறம் அந்த டேப்லெட் பீட்ஸ் வந்து எடுத்தாங்க. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட த்ரெட் இருந்தனால அந்த கவர் வந்து எப்பயுமே தூக்கி போட மாட்டேன். அந்த த்ரெட்டோட அட்டைக்குள்ளேயே சொறி வச்சுப்பேன். ஏன்னா அந்த ஷேட் நம்பர் கண்டுபிடிச்சி நம்ம த்ரெட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எனக்கு இதுக்கு நல்லா யூஸ் ஆச்சு. அப்போ அந்த த்ரெட்டு எடுக்கும்போது ஏன்னா அந்த க்ரீன் வந்து அவங்களுக்கு புரியல. அந்த டேப்லெட் பீட்ஸ் வந்து ப்ளூவாக க்ரீனான்றது அவங்களுக்கு புரியல. அது ஒரு மாதிரி பீகாக் க்ரீனு, சரிங்களா? ஸோ அது அவங்களுக்கு புரியல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, ஆனால் நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்கண்ணா, அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் அதை வச்சு எடுத்துக்கோங்க டேப்லெட் பீட்ஸ் அப்படின்னு சொல்லி அப்புறம் த்ரெட்டோட ஷேட் நம்பர் சொல்லி அவங்க அந்த த்ரெட்டை கடையிலேருந்து எடுத்துகிட்டு அதை வச்சு எனக்கு மேட்ச் பண்ணி டேப்லெட் பீட்ஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ ரொம்ப உடனே வந்துருச்சு. மறுநாள் டம்ஸை போட்டு நான் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கும் அனுப்பியிருந்தேன். அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ப்ளவுஸ் வந்து செம லுக்காக இருந்தது, அழகாக இருந்ததுன்னு எல்லோரும் கேட்டாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவருக்குள்ளே நான் நடுவில் என்ன கொடுத்துருக்கேன்னா த்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருந்தேன். ஜர்தோசி போடும்போது ப்ளூ ஃப்ரெஞ்ச் நாட்டும் ப்ளூ கலர் த்ரெட்டில் அவுட்லைன் கொடுக்கும்போது கோல்டு ஃப்ரெஞ்ச் நாட்டும் போட்டிருந்தேன். ஏன்னா இப்போ அந்த ஃப்ளவரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோன், அதுக்கப்புறம் சுகர் பீடு, ஃப்ரெஞ்ச் நாட் அண்ட் லீஃப் டைப்பில் ஜர்தோசி லோடிங், அதுக்கு நடுவில் பிங்க் கலர் கட் பீடு ஜர்தோசி பண்ணியிருந்தேன். ஸோ த்ரெட்டு பண்ணும்போது ஸ்டோனு அண்ட் சுகர் பீடு, அதுக்கு நடுவில் சுற்றி வந்து அவுட்லைனு த்ரெட்டில் வந்து லோடிங் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் ஜர்தோசி வந்து போட்டிருந்தேன். லீஃபுக்கு நடுவில் ஜர்தோசி வந்து ஃபில் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து சூப்பராக வந்துருந்தது. அதே மாதிரி இருக்கிற கேப் ஃபுல்லாகவே வந்து வாட்டர் ஃபில்லிங் வந்து போட்டுட்ருந்தேன். ஏன்னா அவங்க த்ரெட்டு நிறைய கேட்டிருந்தாங்க. சாரியோட கலர் வந்து அந்த அந்த க்ரீன் கலருன்றதுனால, அந்த ஒரு மாதிரி பீகாக் க்ரீனுன்றதுனால நான் வந்து அந்த த்ரெட்டு வந்து வாட்டர் ஃபில்லிங் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் மேலே கூட வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரெட்டு தான் போடலான்னு பிளான் பண்ணேன். ஆனால் த்ரெட்டு போடலை. ஏன்னா பீட்ஸே போடலான்னு சொல்லிட்டு பீட்ஸே போட்டுட்டேன். ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரேமில் போடும்போது இந்த இமேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ப்ளவுஸோட ப்ரைஸ்க்குள்ளே போகலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நிறைய ப்ளவுசஸ் நான் போடும்போதே உங்களுக்கு ப்ரைஸும் சேர்த்து சொல்லுவேன். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து ஹெவி ஒர்க்கு, ஜர்தோசி எல்லாமே கொஞ்சம் ஹெவியாக இருந்து 4 டேஸ்லேயே பண்ணி கொடுத்ததுனால இந்த டிசைனுக்கு வந்து நான் வந்து 8,500 வாங்கியிருந்தேன். அண்ட் ஸ்டிச்சிங்க்கு வந்து 750. ஸோ கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு தான் இது. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக இல்லை கம்மியா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இது ரீசனபிள் ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதிகமாக இருக்குது, நீங்கள் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான என்னதுன்றதை நான் நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ப்ளவுஸில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் யோசிக்கிறேன். ஸோ இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஒன்று ப்ரைடல், இன்னொன்று காலையில் வந்து முகூர்த்தத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அது வந்து கூரை புடவைக்கு மெரூன் கலர் ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுத்துருந்தேன். சிம்பிள் ஒர்க்கு. அதுவும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.